பாக்தத்தன் பாண்டுவின் கடந்த கால நண்பனாக இருந்த போதிலும் தன் தந்தை நரகாசுரனை கொன்ற கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணரை எதிர்க்க வேண்டும் என்று கௌரவர்கள் தரப்பிலிருந்து மகாபாரத யுத்தத்தில் பங்கு கொண்டான். கிருஷ்ணரையும் கிருஷ்ணரின் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் பாண்டவர்களையும் குருஷேத்திர யுத்த களத்தில் அழிக்க நினைத்தான் பாக்ததன். மகாபாரத யுத்தத்தில் 12ஆம் நாள் யுத்தத்தின் போது துரியோதனன் தரப்பில் இருந்த யானை படைகளில் 100க்கும் மேற்பட்ட யானைகளையும் யானை வீரர்களையும் பீமன் தன் கதாயுதத்தை மட்டுமே பயன்படுத்தி தாக்கி கொன்றுவிட்டான். பீமன் கௌரவர்கள் தரப்பில் யானை படையை அதிக அளவில் அழித்து விட்டான் என்ற தாக்கல் யுத்த களம் முழுவதும் தீயாக பரவியது. பாக்தத்தன் யானையின் மீது அமர்ந்து யுத்தம் செய்வதில் மிகவும் திறன் கொண்டவன். பாக்தத்தனை யானை யுத்தத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அந்த அளவிற்கு பாக்தத்தன் யானை யுத்தத்தில் திறன் பெற்றவன். பீமன் தன் தரப்பில் இருந்த யானைகளில் 100க்கும் அதிகமான யானைகளை தன் கதையை வைத்தே கொன்றுவிட்டான் என்ற தாக்கல் தெரிந்ததும் பாக்தத்தன் தான் யுத்தம் செய்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து தன் யானையை பீமன் யுத்தம் புரிந்து கொண்டிருந்த இடத்திற்கு திருப்பி விரைந்து சென்றான். பீமனின் தேரை தன் பாதத்தால் நசுக்கி பீமனை கொல்லும்படி தன் யானை சுப்ரதிகாவிற்கு கட்டளையிட்டான் பாக்தத்தன். பாக்தத்தனை எதிர்த்து பீமனால் வலிமையுடன் போராட முடியவில்லை. பாக்தத்தனின் யானை பீமனின் தேரை தன் கால்களால் மிதித்து அந்த தேரை நசுக்கி தேரின் குதிரையையும் தேரோட்டியையும் கொன்றுவிட்டது. துரிதமாக செயல்பட்டு பீமன் யானை தன் தேரை நசுக்குவதற்கு முன்பே தேரிலிருந்து குதித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். இருந்தாலும் பீமன் யானை சுப்ரதிகாவின் கால்களுக்கு இடையில் மாட்டித்தான் உயிர் பிழைத்தான். யானை தன் தேரை நசுக்கிய கோவத்தில் பீமன் தனது உடைவாளை எடுத்து சுப்ரதிகாவின் கால்களை வெட்டி காயப்படுத்தினான். அதனால் ஆத்திரம் அடைந்த சுப்ரதிகா பீமனின் கழுத்தை தன் தும்பிக்கையால் பிடித்து தூக்கியது. யானையின் தும்பிக்கையிலும் தன் கத்தியை வைத்து குத்தி காயப்படுத்தி சுப்ரதிகாவிடம் இருந்து தப்பி யானையின் வயிற்று பகுதிக்கு வந்து 4 கால்களுக்கும் இடையில் நின்று கொண்டு மீண்டும் யானையை காயப்படுத்த முயற்சி செய்தான். கௌரவர்கள் தரப்பில் இருந்த மற்றொரு யானைப்படையின் வீரன் பீமனை தன் யானையின் தும்பிக்கையால் தூக்கி தூர எறிந்தான். பீமன் இறந்து விட்டதாக நினைத்து கௌரவர்கள் தரப்பு மகிழ்ச்சியில் இருந்தனர். பாண்டவர்கள் தரப்பில் துக்கத்தில் இருந்தனர். பீமனின் மூத்த சகோதரன் யுதிஷ்டிரன் தன் தம்பி இறந்து விட்டான் என நினைத்து துக்கம் தாங்காமல் தன் தரப்பில் இருந்த தசரா என்பவனிடம் பாக்தத்தனை தாக்கி அழிக்குமாறு கேட்டான். தசராவின் யானைக்கும் பாக்தத்தனின் சுப்ரதிகா யானைக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. அந்த சண்டையில் தசரனையும் அவனது யானையையும் பாக்தத்தன் நசுக்கி கொன்றுவிட்டான். பாக்தத்தனுக்கும் தசரனுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் தூக்கி வீசப்பட்ட பீமனை அனைவரும் மறந்து போயினர். பீமன் பலத்த காயங்கள் மட்டும் கொண்டு உயிர் பிழைத்து கொண்டான். பிறகு அபிமன்யு, சாத்தியகி போன்ற பல வீரர்கள் பாக்தத்தனை தடுக்க முயன்றனர். ஆனால் யாராலும் பாக்தத்தனை அடக்கி வெற்றி கொள்ள முடியவில்லை. பாக்தத்தன் யுதிஷ்டிரன் இருக்கும் யுத்த களத்தை நோக்கி செல்ல துவங்கினான். பாண்டவர்களின் படையை பாக்தத்தன் தன் சுப்ரதிகா யானையை வைத்து நசுக்கி அழிக்க துவங்கினான். யுதிஷ்டிரனை மட்டும் பாக்தத்தன் நெருங்கிவிட்டால் யுதிஷ்டிரனை பாக்தத்தன் நிச்சயமாக கொன்று விடுவான். அதனால் கிருஷ்ணர் பாக்தத்தனையும் அவன் யானை சுப்ரதிகாவையும் எதிர்த்து யுத்தம் செய்ய அர்ஜுனன் தேரை விரைந்து பாக்தத்தனை நோக்கி செலுத்தினார். பாக்தத்தன் யானையின் மீது இருந்தபடியும் அர்ஜுனன் தேரில் இருந்தபடியும் அவர்கள் இருவருக்கும் இடையில் யுத்தம் துவங்கியது. பாக்தத்தன் தன் யானையின் மூலம் அர்ஜுனனின் தேரை நசுக்க முயற்சி செய்தான். ஆனால் கிருஷ்ணரின் அருளால் அர்ஜுனன் தேரை பாக்தத்தனால் நசுக்க முடியாமல் போனது. பாக்தத்தன் தோல்வியடைந்தான். அதனால் தேரை நசுக்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டு தன்னிடம் இருக்கும் அனைத்து ஆயுதங்களையும் அர்ஜுனன் மீது பயன்படுத்தினான். பாக்தத்தன் செலுத்திய அனைத்து ஆயுதங்களையும் அர்ஜுனன் உடைத்தெறிந்தான். அதனால் ஆத்திரமடைந்த பாக்தத்தன் தன்னிடம் இருந்த சக்தி வாய்ந்த அஸ்திரமான வைஷ்ணவ அஸ்திரத்தை பயன்படுத்தி அதை அர்ஜுனன் மார்புக்கு குறிவைத்து எய்தி செலுத்தினான். வைஷ்ணவ அஸ்திரம் அர்ஜுனனை நெருங்குவதற்கு முன்பே அவனது தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணர் தனது வலிமையான மார்பகத்தை
முகத்தை வைஷ்ணவ அஸ்திரத்திடம் காட்டினார். பாக்தத்தன் செலுத்திய சக்தி வாய்ந்த வைஷ்ணவ அஸ்திரம் கிருஷ்ணரின் மார்பில் வெற்றி மாலையாக விழுந்தது. விஷ்ணு பகவானால் பாக்தத்தனுக்கு வரமாக வழங்கப்பட்ட வைஷ்ணவ அஸ்திரம் மீண்டும் விஷ்ணு பகவானின் அவதாரமான கிருஷ்ணரிடம் சென்று அடைக்கலமாகிவிட்டது. 12ஆம் நாள் யுத்தத்தின் இறுதியில் பாக்தத்தன் கிருஷ்ணரின் மூலமாக அர்ஜுனன் கரங்களால் கொல்லப்பட்டான். அவன் இறந்த பிறகு அர்ஜுனன் பாக்தத்தன் தன் தந்தையின் நண்பன் என்பதற்காக பாக்தத்தனுக்கு இறுதி மரியாதை செலுத்த விரும்பி தன் தேரில் இருந்து இறங்கி பிரதட்சணை செய்யும் வகையில் இறந்து கிடந்த பாக்தத்தன் உடலை சுற்றி வலம் வந்து அவன் இறப்பிற்கு இறுதி மரியாதை செலுத்தினான் அர்ஜுனன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.